ஏப்ல மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போறா? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, முதல்ல அவகிட்ட வாங்கி குடி. உங்க அக்கா இருக்காள உனக்கு கொக்கா? எங்க அவ? கஞ்சி கஞ்சி. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. பேர் என்னமா? சரண்யா. உங்க பேர் என்னது? விஜயகுமார். மேடம் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான் மேடம். நான் பண்ணது தப்பு தான். நான் இல்லைன்னு என்ன தப்பு பண்ணீங்க? நான் அக்கா சொல்றாங்களா அதே மாதிரி தான் நான் பண்ணேன். நான் என்ன இல்லைன்னு பண்ண? நான் எங்க மாமா கூட நான் தப்பா பேசுறேன். எவ்வளவு நாள்? 8 வருஷமா மேடம். வேற யாருமே இல்ல மேடம். எங்க குழந்தைகளை காப்பாத்துங்க. ஐயோ கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. நம்ம தமிழ்நாட்டுல பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். தலைவா, நம்ம பேபிக்கு இருக்க பெரிய மனசுக்கு ஏரியால பெரிய மரியாதை இருக்குது. அவன் எப்படி பாக்குறானுங்க தெரியுமா? நல்லா பாப்பாங்க. ஏய் வாய மூடிட்டுறா. பேபியை நிக்க வச்சோம்னா நம்ம கண்டிப்பா ஜெயிக்கலாம். 10 வருஷம் நான் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பலன் கிடைக்கும் தலைவா. பழமும் கிடைக்காது, காயும் கிடைக்காது. வெட்ட போறடா உன்னை. நியாயமா கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கே பொண்டாட்டியோட தான் போயிருக்கணும். நீ ஒன்னும் சொல்ல கூடாது, அவர் பொண்டாட்டியோட தானே போனாரு. அந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. வரம்பு மீறி பேசக்கூடாது. ஆமா, நீங்க அதை விட இன்னொரு ஹைலைட், பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் போனாரு. அதை விட நீ அடுத்தது எப்ப பாரு டைலாக் வர வர நீ ஃபுல்லா நிறைய மிஸ் ஆகுறது. கான்சென்ட்ரேஷன் உனக்கு இங்க இல்ல. நீங்க அதாவது இவர் கிளியரா சொல்றேன், பொண்டாட்டியே விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா கூட பொண்டாட்டியோட தான் போனாரு. எதுக்கு போனாரு? பொண்டாட்டி கல்யாணத்துக்கு தான் போனாரு. புரிஞ்சுச்சா இல்லையா? புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கங்க, புரியாதவங்க புரிஞ்சவங்க கேட்டு தெரிஞ்சுக்கங்க. கடந்த ஒரு வாரமா உங்க தலைவரை சுத்தி நடக்கிற சர்ச்சைகள் இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? அது ஆக்சுவலா எல்லார் வீட்லயும் நடக்கிறது, வெளியே எல்லாமே நடக்குது. நம்ம சோ அது வந்து நாங்க பாசிட்டிவா தான் பாக்கணும். அவர் வர்றேன்னு சொல்றாங்க. அவர் எப்போ வருவாரு? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அக்கடே சூடு. அக்கடையா? அவரும் வராரு. அவர் தனியா வரல, கூட இவரையும் கூட்டு வர்றாரு. அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. நம் வீட்டு பெண்களுக்கு பெரும் சுமையா மாறி நிற்பது கேஸ் கேஸ் கேஸ். கர்ம கர்மா. நான் 8 வயசுலயே பாம்பு போட்டவன். எனக்கு அது ஒண்ணு புதுசு இல்ல. தமிழகம் முழுவதும் இருக்கும் பெண்களின் மனதை அறிந்து நம் எண்ணத்தில் தோன்றியதுதான் இந்த அன்னபூரணி சூப்பர் 6 திட்டம். கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது சூப்பர் 6 திட்டம். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். இத்திட்டத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் கட்டணமின்றி வழங்கப்படும். அமைதி அமைதி அமைதி. நான் சொல்றத கேளுங்க. தாய்மார்களே அமைதியா இருங்க. உங்க எல்லாருக்கும் 6 கேஸ் சிலிண்டர்கள். என்ன நீங்க பஞ்சாயத்து தலைவர் ஆக்கனா? வருடத்திற்கு 6 கேஸ் சிலிண்டர்கள் வர ஏற்பாடு பண்றேன். செய்வீங்களா? சிசிடிவி கேமராக்களும் விளக்குகளும் வெளிச்சமும் இல்லாத இடங்களே இல்லை என்ற வகையில் 0 டார்க் ஸ்பாட்ஸ் உருவாக்கப்படும். யாரா நீ? இவ்வளவு டேலண்டட் ஆகுற? யூ ஆர் ரியலி a god gifted child. தமிழ்நாடு ஃபுல்லா 0 டார்க் ஸ்பாட்ஸ். அண்ணன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லா விளக்கு பிடிக்க போறாரு. விளக்கு பிடிச்சிட்டு நிக்க போறாரு ராத்திரி ஃபுல்லா. 0 டார்க் ஸ்பாட்ஸா? அது எப்படி டார்க் ஸ்பாட்ஸே இல்லாமல் ஆக்க முடியுமா? எவ்வளோ மலைகள், எவ்வளோ நிலங்கள், எவ்வளோ ப்ரைவேட் லேண்ட்ஸ் இருக்கும், எவ்வளோ பெரிய தோப்பெல்லாம் இருக்கும். எல்லா இடத்துக்குள்ளே என்ன விளக்கு பிடிச்சிக்கிட்டு இருப்பார்.
எல்லா இடத்துக்கும் லைட்டு, ஹீரோ டார்க் ஸ்பாட்ஸ். அருமைடா, எப்படிடா இப்படிலாம் யோசிக்கிறீங்க? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சாயந்தரம் 6 மணிக்கு மேல மொத்த தமிழ்நாட்டுக்கும் அண்ணன் விளக்கு பிடிக்க போறார் அப்படின்னு சொல்லி அவர் தெரிவிக்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் பிறக்கிற குழந்தைகளை வரவேற்கும் திட்டம் தான் தாய் மாமன் தங்க மோதிரம் திட்டம். சூப்பர் சூப்பர். தமிழ்நாட்டில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அரசாங்கத்தின் ஆசீர்வாதமாக ஒரு தங்க மோதிரம் வழங்கப்படும். கடைசியானது தாய் மாமன் தங்க மோதிரமா? யாரு இவர்? தாய் மாமன். பெத்த பிள்ளைகளுக்கு முதல்ல அப்பனாரு, அப்புறம் நீ தாய் மாமனா இருக்கலாம். அண்ணன் சீமான் அடிக்க சொல்லுவாரு, முதல்ல நீ ஆத்தாளுக்கு மகனாடுறா, அப்புறம் அத்தைக்கு மருமகனா இருக்கலாம்னு. 60 வயது வரை உள்ள அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்பதை பெரும் மகிழ்வுடன் அறிவிக்கிறோம். இலவச பஸ், பெண்களுக்கு 1000 ரூபாய், பள்ளி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் இலவசங்களை கொடுத்துருன்னு சொல்லி பெருமைப்பட்டுக்கிறீங்களே, இது கொஞ்சமா உங்களுக்கே அழகா இருக்காது? அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலையனு? ஓம் சக்தி பராசக்தி கிருஷ்ணாணி தான் எங்க கழகத்தோட புது சித்தி. கழக இதய தெய்வம் புரட்சி தலைவி சின்னண்ணி சித்தி சின்னம்மா வாழ்க. ஆமா சின்ன மேடம், ஐ மீன் உங்களுக்கு சித்தி முறையாது. ஐயோ எனக்கு தலை சுத்தி சுத்தி வருது. டே கேவலம் ஒரு பிச்சைக்காரி கூட நீ விட்டு வைக்கலையாடா? ஐயோ ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ்ஸா வேணும்? வேண்டாம் வேண்டாம். ஓசி பஸ் வேண்டாம். வேண்டாம் வேண்டாம். உதவித்தொகை. அரசு போக்குவரத்தின் அனைத்து பேருந்துகளிலும் பெண்கள் பயணிக்கும் வகையில் உத்தரவிடப்படும். இதன் மூலம் தமிழகத்தின் எந்த மூலையில் இருந்தும் எந்த இடத்திற்கும் அனைத்து பெண்களும் கட்டணமின்றி பயணிக்கலாம். அந்த ஆள்கிட்ட என்ன சொன்ன? அவனுக்கு போட்டேன்னு சொன்னேன். ஏன்ட்டு என்ன சொன்ன? உனக்கு போட்டேன்னு சொன்னேன். இதுல எதுல உண்மை? ரெண்டும் உண்மைதானே? சின்ன பசங்களாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, ஓம் சக்தி பராசக்தி, எமவனுக்கு திரிஷாதா சக்தின்னு. கரியரின் உச்சத்தை விட்டுட்டு வர தெரிஞ்ச இவனுக்கு த்ரிஷாவை விட தெரியலையே. இது தலைப்பு செய்தியில் அப்போ இல்லை. பக்கத்தில் விஜய் அண்ணா இல்லை, உள்ள பக்கத்தில் இருக்கிறாருன்னா அங்கேயும் இல்லை. விஜய் அண்ணா எங்கே இருக்கிறாருன்னா இதே பத்திரிகையோட உள் பக்கங்களில் சென்னை டைம்ஸ். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பச்சா? ஒரு கட்சி தலைவர் எங்கே வராரு? சினிமா செய்திகளில் வராரு. சொல்லிட்டாரியா பெரிய கவர்னர். தாவேகா தலைவர் எங்கே வந்திருக்கிறாரு? இங்கே வந்திருக்கிறாரு. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. நோன்பு 17ஆம் நோன்பு என் மனைவி வேற வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு வந்து வரமாட்டாங்க. அவன் யாரையா கூட கூட்டு போறான். நோன்பு திறக்க நீ வாமா. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங் காணா.